ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்னிவாதம். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற அக்ரம்ங்கிற வீடியோ வந்து நல்ல ஒரு ரீச் போயிருக்கு. அதனால தான் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி பேஸஸில் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சன்னிவாதமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சன்னி நோயை நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். சன்னிவாதம் இது பீடியாட்ரிக்கில் இருக்கக்கூடிய லெசன். சன்னிவாதம் அப்படின்னு சொல்கிறது 9 டைப்ஸ் வந்து இருக்கும். இதில் 7 டைப்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் மிச்சம் 2 டைப் இருக்கு இல்லையா, அது வந்து காம்பினேஷன் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சன்னிவாதத்துக்கான டைப்ஸ், ஓகேவா, மொத்தம் 9 டைப்ஸ்னு பார்த்தோமா, அந்த 9 டைப்ஸையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நான் சொல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக்கை கையிலே வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மாந்தகன சன்னி, அதுக்கப்புறம் ஆம சன்னி, அதுக்கப்புறம் கோராமை, ஓகேவா. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா தந்திரிகம், அடுத்தது என்ன அப்படின்னா அலர்த்திடு, அடுத்தது விட சன்னி, கூலிய சன்னி. மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 இது வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ரிமைனிங் டைப்பை கீழே நம்ம எழுதிக்கலாம். என்னென்ன அப்படின்னா தோட சன்னியும் அதுக்கப்புறம் வந்து தீராத சன்னியும். இதை தான் மொத்தமாக எத்தனை டைப் வருது? மொத்தமாக எதுனா 9 டைப்ஸ் வந்து வருது. இப்போ நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். நம்ம ஸ்டோரி ஜஸ்ட் நம்ம இதுக்கு மட்டும் டைப்ஸ்க்கு மட்டுமோ இல்லை மெடிசனுக்கு மட்டுமோ நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இது எதுக்காக இந்த ஸ்டோரி போடுறோம்? சன்னிக்காக தான். மூவியோட நேம் என்ன அப்படின்னா சன்னியில் குளிர். என்ன ஆகுது அப்படின்னா சன்னி இருக்கான் இல்லையா, இந்த சன்னின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் ரொம்ப சாப்பிட்டுட்டு ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோட்டம் பக்கம் போகிறான். தோட்டம் பக்கம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு வந்து அங்கே குளிர் ஏற்படுது. எப்படா திடீர்னு குளிர் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேகத்தை பார்த்து யாரோ தந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க, யார் இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோடய அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்த கன்ஃபியூஸ்டாகவே அந்த இடத்த விட்டு நவரலாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமாக ஆமைகள், ஒன்று கோவமாக ஒரு ஆமையும் அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு ஆமையும், மொத்தம் 2 ஆமை வந்து அவனை ஃபாலோ பண்ணுது. இதை பார்த்த உடனே அவன் ரொம்ப ஷாக் ஆகி அலறிக்கிட்டு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அட் லாஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு சின்ன கல் தடிக்க அவன் கீழே விழுந்து நார்மலாக கீழே விழுந்துட்டான். அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு தீராத டிசீஸில் வந்து அட் லாஸ்ட் வந்து சன்னி வந்து அக்கறாயிடுறான். இதுதான் இதுக்கான ஸ்டோரி. அதாவது மந்தமாக இருக்குது அப்படிங்கிறத மாந்தகனம். அப்படியே ஸ்டோரியை ரிமைண்ட் பண்ணுவோமா, ரிமைண்ட் பண்ண ஒரு டைப்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். சன்னி ரொம்ப சாப்பிட்டுட்டு ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் சைட் வந்து போகிறான். திடீர்னு குளிருது, என்னடா சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கையை பார்க்கும்போது, அதாவது வானத்தை பார்க்கும்போது யாரும் அந்த ஸ்கையை பார்த்து தந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யார் அந்த பர்சன் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிக்கிட்டே ரிட்டர்ன் வரும்போது அங்கே 2 ஆமைகள் இருக்குது. ஒன்று கோபமாகவும் ஒரு நார்மல் ஆமையும் 2 அவனை ஃபாலோ பண்ணுது. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போய் அலறிக்கிட்டே என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அட் லாஸ்ட் அவன் அடிபட்டு தீராத சன்னி அப்படிங்கிற மாதிரி டிசீஸில் அக்கறாயிட்டான். இதில் மந்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து மாந்தகனம், அதுக்கப்புறம் தோட்டம்னு சொல்கிறது வந்து தோடம், ஓகேங்களா. ஏன்னா இப்போ இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வரும். அதாவது ஒரு சிம்டம்ஸும் நம்மளுக்கு வரும். தோட்டத்துக்கு போகிறோம், அதாவது தோட்டத்துக்கு போகிறான், திடீர்னு குளிர் வரதுக்கு வந்து குளிர், ஓகேவா. அதுக்கப்புறம் தந்திரம் பண்ணுறது அதே நேமில் தான் வருது. ஆமக்கு ஓராமல் வந்துடும், அதுக்கு அளந்துக்கிட்டு என்னை விடுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தீராத இது வந்துடுது. இப்போ நம்ம சிம்டம் பேஸில் ஒவ்வொரு சிம்டம்ஸ்க்கும் டைப் பேஸில் ஒவ்வொரு டைப்புக்கும் வந்து ஒரு இதுக்கும் அதாவது சிம்டம்ஸுமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சன்னி என்ன பண்ணுறான், மாந்தமாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறான் இல்லையா, அதாவது கார்டனுக்கு போகிறான், மாந்தமாக போகிறான். அப்போ மாந்தமாக இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன வரும் அப்படின்னா மாந்தகணத்தில் மாந்தம் ப்ளஸ் கணம் இது 2 வந்து ஆட் ஆகி வித் ஃபீவரோட வரும். எங்கே போகிறான்? தோட்டத்துக்கு போகிறான் இல்லையா. ஸோ தோட்டத்துக்கு அவன் எதனால் போனால், இந்த ப்ராப்ளம் எதனால் வந்துச்சுங்கிறத ஸ்டோரி ஆல்ரெடி நீங்கள் கேட்டுக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் அவன் மாந்தமாக இருக்குன்னு போனால் அட் லாஸ்ட் என்னாச்சு அப்படின்னா அந்த ஆமை கோவமாக இருக்கிற ஆமையினால் ரிட்டன் ஓடி வந்துட்டான். போனதுக்கு ரீசன் இது, ரிட்டன் வந்ததுக்கு ரீசன் இது. அப்போ மாந்தகணமும் அதாவது மாந்தகணம், ஓகேங்களா, மாந்தகன சன்னியும் பேராம சன்னியும் இதுதான் 2 தான் வந்து தோடகன சன்னிக்கு வந்துச்சு ரீசன்ஸ், அதாவது சிம்டம்ஸ். தோட்டத்துக்கு போகிறோம், திடீர்னு என்ன ஆகுது, அங்கே குளிர் ஏற்படுது. நார்மலாக குளிர்ச்சின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு டீ சாப்பிடுவோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், டீ சாப்பிடுவோம். நார்மலாக ஏலக்காய் டீ சாப்பிட்றோம். பட் இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா குளிராக இருக்கிறதுனால நம்ம ராம நாமத்தை போட்டுக்கிறோம். அதாவது ராமரோட நாமத்தை போட்டு ப்ளஸ் நம்ம ஒரு ஏலக்காய் டீயை வந்து அந்த கூலிங் கிளைமேட்டுக்கு சாப்பிட்றோம். இது ராமபான குளிகை, அதுக்கப்புறம் ஏலாதி மாத்திரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ராமத்திலக் அப்புறம் வந்து ஏலக்காய் டீ அப்படின்னு சொல்கிறேன்னா இதுக்கான பேசிக்காக என்ன மெடிசன் இருக்குது. இப்போ நான் சிம்டமே சொன்னாலும் அது பேசிக்காக என்னங்கிறத நீங்கள் படித்து வச்சுருந்தா மட்டும்தான் ஸ்டோரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவன் ஏன்டா குளிருதுன்னு யோசிச்சான் இல்லையா, அப்போ உடனே அவன் மேகத்தை பார்க்கும்போது அங்கே யாரோ தந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனோட அறை இருக்கு இல்லையா, அறைக்கு கீழே எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா குளிர்ந்து போயிடுது. அவனுக்கு அறைக்கு கீழே வந்து எல்லாமே கூலாயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இவன் இதை கன்ஃபியூஸான ஸ்டேஜ்லேயே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மூவ் ஆகிறான். அந்த இடத்துல தான் அவன் மூவ் பண்ண பார்க்குறான். அப்போ 2 ஆமைகள் அவனை ஃபாலோ பண்ணுது. அதை பார்த்தோன்னே அந்த 2 ஆமைகள் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட கண்கள் இருக்கு இல்லையா, அதோட கண்களை வந்து அது சுழிச்சிக்கிட்டு வந்து அவன் கிட்ட நெருங்கி வருது, சன்னிக்கிட்ட நெருங்கி வருது. 2வது ஆமை வந்து ரொம்ப கோவமாக இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா அசைஞ்சு வருது. அவங்ககிட்ட அசைஞ்சு சன்னிக்கிட்ட வந்து வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
கண் வந்து விழிக்காத சுழிச்சு இருக்கும். ரெண்டாவது சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பு வந்து அசைச்சி வலிப்பை வந்து உண்டாக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆமை. இது வந்து செகண்டாக இருக்கக்கூடிய கோவக்கார ஆமை. சன்னி அந்த ஆமையை பார்த்தோன்னே என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடுறாங்கிறத பார்த்தோம். ஸோ அவன் அதுக்கு அடுத்தது அவன் ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ரன் பண்ண பார்க்குறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அலறிக்கிட்டு ஓடுறான். விடு அப்படின்னு சொல்லிட்டு அலறிக்கிட்டு ஓடுறான் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அலறிக்கிட்டு அவன் ஓடும் போது அவன் கண்ணுக்கு அந்த 2 ஆமை எப்படி தெரியுது அப்படின்னா ரொம்ப கூட்டமாக தெரியுது. அதனால தான் ஓடுறான். சடனாக ஆமையை பார்த்து ரன் ஆக மாட்டாங்க. 2 ஆமை ஓடி வரது வந்து அவனுக்கு வந்து இதோ கூட்டமே ஓடி வர மாதிரி அவனுக்கு இருக்குது. இதனால் அவனோட உடம்பு எல்லாமே ஆட்டம் கண்டுடுச்சு. ஓகேவா, அவன் உடம்பு ஃபுல்லாகவே ஆட்டம் கண்டுடுச்சு. இந்த சிம்டமுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சன்னிபாத அலர்த்திடு சன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சன்னிபாத சுரம். ஓகேவா, இதுதான் வந்து சன்னிபாத சுரம். சன்னி அலறிக்கிட்டே ஓடி அவன் கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரியில் பார்த்துருப்போம். இப்போ சன்னிக்கு வந்து ஒரு தீராத டிசீஸ் வந்துருச்சு. இதனால் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா சன்னி வந்து மேலே அதாவது ஸ்கையவே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகேவா, ஸ்கையவே பார்க்க என்ன ஆகுது அப்படின்னா அவனோட உடம்பு ஃபுல்லாகவே எல்லோவாக மாறிடுது. இதுக்கான சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தீராத சனியின் குணங்கள். சன்னி என்ன பண்ண அப்படின்னா விண்ணை பார்த்தல், அதுதான் வந்து ஸ்கை சீன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா உடல் வந்து மஞ்சள் நிறமாக ஆகுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஈஸியாகவும் இருந்திருக்கும். பை த சேம் டைம் உங்களுக்கு சன்னிவாதத்தை வந்து இந்த வீடியோவில் உங்களால் படிச்சிருக்க முடியுங்கிறத நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் இல்லை வேறு ஏதாவது நம்ம அகாடமி ரிலேட்டடாக உங்களுக்கு நோட்ஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.